ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டே இன் மை லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்புளாக வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து பர்த்டே வரப்போகுது. யூஷுவலாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுனாவே கஷ்டப்படணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடணும், ட்ரெஸ் எடுங்கன்ட்டு எடுக்கவே மாட்டார். ஸோ இன்றைக்கி வந்து ஏன் நாங்கள் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஆக்சுவலாக ஒரு 3 டேஸாக வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் ஆஃபர் போட்டிருக்காங்களாம். 7,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 3,500 பே பண்ணால் போதும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியாவது மனுஷாக வாங்கி தொலை அப்படின்ற மாதிரி அவரை இன்றைக்கி வலுக்கட்டாயமாக கூப்பிட்டேன். சரி ஓகே இன்றைக்கி போய் வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இன்னொரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் பேக் ஆகிடுச்சு நம்ம பர்ச்சேஸ்ன்னு பண்ணியே. ஏன்னா அவளுக்கு வந்து எவ்ரி 6 months வந்து நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து அது ஒரு 6 months வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவளுக்கு லாஸ்ட்டாக நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் எடுத்தேன். லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் 6 months க்ராஸ் ஆகிடுச்சு. அண்ட் நான் கன்சீவ் ஆனதுனால எங்கேயும் ஸ்பெஷலாக பர்ச்சேஸ்க்குன்னு நாங்கள் செப்பரேட்டாக போகவும் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த ஆஃபர் இருக்குது இல்லையா, ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கோம் வாங்கிப்போம். ஸோ போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது கண்டிப்பாக நமக்கு வந்து தேர்தா என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, கீழே வந்து ஒரு சில பூஜை வேலைகள் இருக்குது. அண்ட் பூஜை ரூமில் ஒரு சில விஷயங்களும் நான் மாற்றிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம கீழே போய் பார்த்துடலாமா? இந்த சாமி கும்பிடும்போது தாங்க மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. மனசில் எவ்வளோ கேள்விகள் போனாலும் அந்த பூஜை ரூமில் போயிட்டு வரும்போது ஒரு பீஸ் கிடைக்குது. அண்ட் என்னுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வாங்கினது, அதுக்கப்புறம் இந்த ராஜ அலங்கார படம் வந்து குன்றத்தூரில் வாங்கினது, மேல்மலையில் ஒரு அங்காளம்மன் டெம்பிளில் வந்து இந்த படம் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படங்கள் சிலைகள் வாங்குவேன். அண்ட் என்னோடய ஃபேவரட்டான சாமி யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து முருகர் சாமி தான். இப்போ வைகாசி விசாகம் வேறு வருது. நிறைய அதாவது ஹேர்டலான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பாதுகாத்தது என்னோடய முருகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. அண்ட் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நிறைய பேர் வந்து என்னை கேட்குறீங்க, இவங்களாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்களுக்கு வந்து செலிப்ரிட்டிஸ், இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எப்பயுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் வருங்க. துன்பங்கள் வராமல் யார் வாழ்க்கையிலையுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பூஜை ரூமில் ஏதாவது 1-2 ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் இம்மிடியட்டாக எதாவது சேஞ்ச் நடக்கலைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும்னு நினைப்பேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 months பிஃபோர் வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, அதே சமயத்தில் ஹெல்த்தாகவும் சரி நான் நிறைய வந்து சஃபர் ஆனேன். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் ஆகும்போது எங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டை மேனேஜ் பண்ணணும், ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல. என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாஸ்ட் 6 to 7 months டேக் கேர் பண்ணிக்கிட்டார். பட் அவர் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆனார். அது உண்மையிலே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து அப்கிரேட் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 hours ரா பைரேட் ஃப்ரேம் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் போடணும் அப்படின்றதுனால நான் வந்து டேரெக்டாக நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷன் இது அப்படின்றதுனால இது போட்டுட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு, ஏன்னா என் ஹஸ்பண்ட் டோட்டலாக மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் பீஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து அவருக்கு கருங்காலி மாலையும் கருங்காலி பிரேஸ்லெட்டும் வாங்கினேன். நான் ஆக்சுவலாக கருங்காலி மாலை அப்படின்னா நம்ம ஏனாதானோன்னு எங்கேயும் வாங்க முடியாது. ஸோ நான் வந்து சர்டிஃபிகேட்டோட நான் அந்த கருங்காலி மாலையும் பிரேஸ்லெட்டும் வாங்கினேன். அது காமிக்கிறேன். அண்ட் இந்த கருங்காலி மாலை தான் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கேப்டு கருங்காலி மாலை. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டும் நமக்கு ஃப்ரீ வந்துடும். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான சர்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. இந்த கருங்காலி மாலையும் பிரேஸ்லெட்டும் நான் ஒரு 6 months முன்னாடி வாங்கினேன். அண்ட் வாங்கி எனக்கு ஓவர் நைட்டில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் எனக்கு இம்மிடியட்டாக ஒரு சில விஷயம்லாம் நமக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும்ல, அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு காம் ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு.
இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஃபைனலாக அந்த மாதங்கள் போக 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 இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட்டும் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக இந்த 6 months க்ரோத் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சூப்பரில் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த கருங்காலி மாலை வந்து பார்த்திங்கன்னா பியோர், ஏன்னா நான் சர்டிஃபிகேட்டோட வாங்கினேன். அண்ட் வந்து இந்த 7 hours ரா பைரேட் ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா நான் அது கூடவே தான் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோடாக் அப்படின்ற ஒரு ஸ்டோரில் இருந்தால் வாங்கினேன். யூஸ்வலாக நான் ஆஸ்ட்ரோடாக்கில் நிறையா அந்த ஜாதகங்கள்லாம் பார்க்குறது வழக்கங்க. ஸோ அதனால் அந்த ஆஸ்ட்ரோடாக் ஸ்டோர்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது இருக்கும்போது ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இது ஓவர் நைட்டில் நமக்கு ரிசல்ட் நடக்கும், மிராக்கிள் நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் இது போடு ஒரு மாதங்கள் போக போக நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடச்சிதுன்னு சொல்லணும். அண்ட் என்னோடய லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் மிராக்கிளாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இங்கே ஸ்க்ரீனில் தர என்னோடய கோடை வந்து ப்ரொசீட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிளம்பலாமாங்க? அம்மா வீட்டில் சாப்பிட கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு அம்மாக்கும் அப்பாவுக்கும் பர்த்டே அப்படின்றதுனால அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சேம் டே தான் பர்த்டே. அதனால் நேற்று நான்வெஜ் சாப்பிட முடியாது, இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, செஞ்சுட்டேன்டி வாடி அப்படின்னு. சரி ஓகே நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு இப்போ கிளம்புறோம். போகலாமா? 3 hours later. The next day. நேற்று ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஆஃபரில் இருக்கே காலியாக இருக்கும், ஏன்னா ஃப்ரைடேலேருந்து அந்த ஆஃபர் போய்ட்டுருக்கு. எப்படியும் நமக்கு வந்து ஸ்டாக் இருக்காது அப்படின்னு தான் நினச்சி நாங்கள் போனோம். பட் ஆனால் லக்கிலி வந்து 2 பேருக்குமே வந்து சூப்பராக கிடச்சிச்சு. எனக்கும் 2 டாப்பு தானேங்க கிடச்சிது. இல்லை நான் கிடச்சதுன்றதை விட நான் பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா என்னால் ட்ரையல் ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றி மாற்றி போடவே முடியல. அதனால நான் எடுக்கவே இல்லை. ஃபைனலாக அந்த அமௌண்ட் டேலி ஆகலைன்னு சொல்லிட்டு 2 லூஸான ஒரு டாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் அதுவும் பார்க்க அழகாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா பர்த்டேக்கு ஒரு ஷர்ட்டு இல்லை 2 ஷர்ட் அவ்வளோதான் எடுப்பார். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சார் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே பிராண்டட் ஐட்டம், அதுவும் 50% ஆஃபர். அதாவது நம்ம 7Kக்கு பர்ச்சேஸ் பண்ணால் 3,500 தான் நான் பே பண்ணணும். ஸோ எல்லாமே சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு யாருக்கு காமிக்கலாங்க? பர்த்டே எனக்கு தானே முதல்ல. ஸோ பர்த்டே பாயோடது ட்ரெஸ் காமிச்சிடலாம். ஆமாம், இந்த ஜீன் வந்து வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜான் பிளேயர்தா. ஜான் பிளேயர் ஜீனு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன். ஆமாம், இல்லைனா வந்து அந்த ஜீனை 5 வருஷம் ஆனாலும் போட்டுகிட்டே இருப்பார். பொதுவாக இந்த ஜீன்ஸ் மட்டும் ஒன்றுமே ஆகாதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஜீன்ஸ் போடாததுனால எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ அடி அடித்தாலும் அந்த ஜீன்ஸ்க்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அதனால என் ஹஸ்பண்ட் எப்பயுமே என்ன பண்ணுவார்னா பிராண்டட் ஜீன் தான் எடுப்பார். ஸோ அதில் ஆஃபர் வரும்போது டபுள் டமாக்கா இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜீன்ஸ் வந்து ஃபாரின் கல்ச்சர், நம்மளோட கல்ச்சரே கிடையாது. அங்கே வந்து குளிர் பிரதேசம், அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். பட் ஆனால் நம்ம வந்து இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால நல்ல யூஸ் ஆகுது. இது ஒயிட் ஷர்ட் வாவா இருக்குது, உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. ஜான் பிளேயர் நினைக்கிறேன். இது ஏதோ மாண்டி. ஸோ இதுவும் பிராண்டடு. ஸோ இந்த ஷர்ட் எடுத்தார். எனக்கு ஃபேவரட் கலர் ஒயிட்டு. இந்த ஒயிட் எடுத்தோடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சி. ஆக்சுவலாக இவங்க என்ன எடுத்தாங்கன்னெலாம் நான் பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா நான் வந்து கீழே ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். நான் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு மட்டும் 2-3 செலக்ட் பண்ணேன், என்னால் முடியல. பாப்பா தான் மோஸ்ட்லி அவள் ட்ரெஸ் போட்டு பார்த்து எடுத்தா இந்த ஒரு ஷர்ட்டு. அதுக்கப்புறம் ஒரே பிராண்டு தான். ஸோ இது ஒரு ஷர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்மல் பேண்ட்டு.
ரொம்ப லைட் வெயிட் காற்று மாதிரி இருக்கு. பேசிக்ஸ் நான் வந்து போட்டதே இல்ல. சோ இது ஆஃபர்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். வாவ் செம்ம லைட் வெயிட். இது ஒரு கலர் டி-ஷர்ட் ஒன்று எடுத்திருக்காரு. அப்புறம் பேசிக்ல ஒரு ஷர்ட். ஐயோ செம்மையா இருக்குங்க. போட்டனா எப்படி சொல்றது, ரொம்ப பிரீமியமா இருக்கு. அது நம்மள ஒரு லுக்கே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. இல்ல இந்த டச் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு. செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ஷர்ட் வந்து 2000 ருபீஸ் 50% ஆஃபரில் தான் இவர் வாங்கின 1000 ருபீஸ் தான். ஸோ நம்ம வந்து பிராண்டட் நான் பிராண்டே இப்போ வந்து ஒரு 7 வருது இல்ல, அதனால பிராண்டடே வந்து வாவ் வேற லெவலில் இருக்குங்க. இதுதான் போட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக நானே இப்போ தான் பார்க்குறேன் எல்லாத்தையுமே, எனக்கே புதுசாக இருக்குது. அவ்வளோதான். இதுதான் வந்து சாரோட பர்த்டே பர்ச்சேஸ். 5 ஷர்ட் எடுத்துருக்கேன், 6 ஷர்ட், இது ஆமா 6 சட்டை 2 பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டு. இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 7Kல முடிஞ்சிருச்சு. ஸோ இவரோட பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த வருஷம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். இல்லை இந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட் பேண்ட் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது போகவே போகாது. ஆமாம், நம்மளா தூக்கி போட்டால் தான் உண்டு. ஆமாம். ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு, அவளுக்கு வந்து லாஸ்ட் நவம்பர் எடுத்தது ஆல்மோஸ்ட் 6 months ஆகிடுச்சு. அதுக்கு நடுவில் சொல்லிட்டேன் நான், அந்த பர்ச்சேஸ் பண்ணும் போதே 7K பர்ச்சேஸ் பண்ணப்போ அப்போவே சொல்லிட்டேன் நான், இனிமேல் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ட்ரெஸ்ஸே கேட்காத, ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். மேடமும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 6 months அகெயின் அந்த ஆஃபர், லைக் லாஸ்ட் நவம்பர் வந்து இதே ஆஃபரில் தான் எடுத்தேன் நான். சேம் இதே ஆஃபர் வந்து இப்போ வந்ததுனால நான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் மேடம்க்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இது வந்து என்னது பேகி தானே? பேகி. இது செம்மையாக இருக்குடி. ஆக்சுவலி என் சைஸு கிடைக்கவே இல்லை, எல்லாம் 32 40 பெருசாக இருந்துச்சு. 36 என் சைஸ், இது ஒன்று தான் இருந்துச்சு. 26 சாரி 26 அது சாரி 26. இது ஒரு டிஷர்ட். அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஷர்ட் தான் எடுத்த பேண்ட். இது ஒரு டிஷர்ட். ஆக்சுவலாக வெயிட்டாக ஜீன் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, அதனால் வந்து டாப்ஸ் தான் மேஜர். ஆமாம், இது வந்து ஒரு கார்ட் செட். இது ஆக்சுவலி கார்ட் செட் 2 எடுத்தோம். இது ஒரு பேண்ட்டு, இது டாப்பு. இது திரும்பி இருக்கு, போட்டு பார்த்தியா? ஸோ இது ஒரு டாப். அதே மாதிரி சேம் அதே டிசைன் தான், கலர் மட்டும் வேறு. இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவள் போட்டு பார்த்தா, அதனால் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு 2 கலர்லேயுமே எடுத்துட்டாங்க. இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்து இது இப்போ ட்ரெண்டாக இப்போது ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டாக போடுறது ஷார்ட் டாப், இவ்வளோ தான் இருக்கும். அது இந்த பேகிக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினான். அண்ட் இது ஒரு டாப்பு. எகெயின் இது ஒரு டாப். நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. எல்லா ஃபேப்ரிக் நல்லா இருக்கும், ஒன்றுமே ஆகாதுங்க. நம்மளாம் அது வந்து வேணான்னு தூக்கி போட்டால் கூட அது கிளியோ இல்லை ஃபேட் ஆகுறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. சூப்பராக இருக்கும் பிராண்ட். இப்போ கூட அக்ஷயா யூஸ் பண்ணி வச்சுருக்கா. ஆனால் அவள் நிறையா தடவை ரிப்பீட்டடாக போட்டேம்மா அப்படின்றதுனால தான் நாங்கள் அப்கிரேட் பண்ணுறோமே தவிர அது ஒன்றுமே ஆகாது. இது நல்லா இருக்குல்ல? இது ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுறேன் ஒன்றுன்னா. இது ஒரு டிஷர்ட். இந்த ரெட் கலருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு டிஷர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கா. அவள் வந்து ஒரு 2 ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தா. அதில் இது ஒரு ட்ரெஸ்ஸு, அவளும் நேற்று வந்திருந்தாங்க. இது ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல? இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு. அண்ட் இது ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து உள்ளே வந்து ஸ்லிப் வரும், மேலே ஒரு ட்ரெஸ் வரும். நல்லா இருக்குல்ல? அண்ட் இது ஒரு ட்ரெஸ். இதெல்லாம் போட்டால் தான் இதோட அழகே தெரியும். இதை நான் இப்படி காமிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, பட் ரொம்ப அழகாக இருக்கும். கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர் சாஃப்டாக இருக்கும். எடுறா. என்னன்னா இது மொத்தமும் அக்ஷயா ஒரு ஆளாக செலக்ட் பண்ணது. ஒரு ஆளாக அவளே போட்டு பார்த்து செலக்ட் பண்ணது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து மெனக்கிடுவேன், இந்த எடுத்து இது போடு, அது போடு, இது போட்டு, அது போட்டு எடுத்துகிட்டு வந்து ட்ரையல் ரூமில் கொடுப்பேன். நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஃபைனலாக இவ போட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்து இது ஓகே, இதில் இது செலக்ட் பண்ணிக்கோ, அது செலக்ட் பண்ணிக்கோ. நான் ஃபைனலாக வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இதுவும் சூப்பராக இருந்துச்சு, போட்டு பார்த்தேன். இது ஒரு ட்ரெஸ்ஸு. இதுதானடி பின்னாடி. சூப்பராக இருக்குடி. இது பாடிகான் மாதிரி, ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சிந்தட்டிக் டைப்பில் எடுறாங்க. நைட் வேர். மற்றதெல்லாம் நைட் வேர் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் தான். பேண்ட்டு, டாப்பு,
அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு 3 செட் எடுத்தோம், அவ்வளோதான். இவளோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நைட் ட்ரெஸ்ஸு எடுத்தாங்க 3, அவ்வளோதான். இதுதான் வந்து மேடம் வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு 6 months அவள் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாள். இவளுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 7K ஆச்சு. ஸோ 7Kக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ ஒரு 6 மாதம் போட்டு நல்லா சூப்பராக அடிப்பா. அதுவும் ஜீன் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க, ஜீன் அப்படியே இருக்கும். அவளுக்கு வந்து இந்த ஃபிட்டு பிரச்சனை, ஹைட்டு பிரச்சனையால தான் அது நம்ம வந்து கொடுப்போமே. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து அவளுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலில் நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் எடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் மாடலில் வந்து இது ஒன்று எடுத்துட்டேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு ஒரு ஓவர் கோட் வரும். இது ஓவர் கோட் வந்து நல்லா அழகாக இருக்கும். இது ஒன்று எடுத்தேன். இது வந்து அரௌண்ட் எனக்கு ஒரு 600 வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்தேன். இதை எடுத்தது ஒரு டாப். இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலைன் டைப்பு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வர டைப்பு தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா என்னால் பேண்ட்டு ஜாஸ்தி போடவே முடியல, வயிறுலாம் ரொம்ப இருக்குது. அண்ட் இப்போ வர எல்லா ரெடிமேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாடா கொடுக்க மாட்டுறாங்க, எலாஸ்டிக் கொடுத்துட்றாங்க. அது வயிறு பயங்கரமாக இருக்குது. அப்படின்றதுனால மோஸ்ட்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் அந்த ப்ரெக்னென்சி டைட்ஸ் வாங்கியிருக்கேன். அது போட்டுட்டு நான் ஃபுல் ஃப்ராக் மாதிரி தான் இப்போ ஃபுல்லாகவே எடுக்கிறது நான். ஸோ அது நான் போட்டுக்கிறதுனால நான் மேக்ஸிமம் எனக்கு இப்போ வேணாங்கன்னு விட்டுட்டேன், எடுக்கலை. ஸோ இதுதான் எங்களோட பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு, ட்ரெஸ் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நான் ஒரு சில செட்டெல்லாம் வாங்கினேன், அதெல்லாம் காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த செட்லாம் வாங்கினேன், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளி செட்டுன்னு சொல்லலாம். சரி காமிக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த செட்டு. இங்கே பாருங்கள், இதை நான் இதில் வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும். அழகாக இருக்குல்லங்க. இது ஒரு தோடு பாருங்களேன், ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அக்ஷயா பாப்பா பார்த்தோன்னு இல்லை, அம்மா இது நான் எடுத்துக்கிறேன்வா அப்படின்ட்டா. சரி ஓகேடி எடுத்துக்கோ அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா இருக்குல்ல. இது ஒரு செட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக நான் போன கதையே வேறு. இந்த நிலா பொட்டு வாங்கணும்னு சொல்லி போனேன். இந்த பாருங்கள் நான் வச்சுருக்கேன். இந்த நிலா பொட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் போனேனே நான். இது வந்து சாரீக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும், தெரியுதாங்க? இது எல்லாமே நிலா பொட்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் நிலா பொட்டு. சைஸ் கொஞ்சம் பெருசு சின்னது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ இது வாங்க தான் நான் போனேன். ஆனால் அங்கே ஒரு செட்லாம் அப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இந்த செட்டு பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஆக்சுவலி. வாவ்ல இங்கே பாருங்க, தெரியுதாங்க கேமராவில்? இதே மாதிரி காஞ்சி பிளாஸாலையும் வாங்கியிருக்கேன். ஆமாம், ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லுங்க. இது ஆமாம், ஆக்சுவலாக நான் மல்டி கலர் வாங்கியிருக்கேன். அதில் இது ஃபுல் ஒயிட்டு தோடோடு உங்களுக்கு வந்துடுது, ஃபுல் செட்டு. இது செம்மையாக இருக்குல்ல? நம்ம அங்கே வாங்கினது வந்து ஐம்பொன்ல. அது ஐம்பொன் ஆக்சுவலி. அது நான் ஒரே ஒரு அட்டையை மட்டும்தான் வாங்கினேன். இது நார்மல் தான், பட் ஆனால் வந்து நமக்கு சாரீலாம் கட்டினா அப்படியே அமேசிங்காக இருக்கும். இது ஒரு செட்டு வாங்கினேன். இங்கே பாரு, தெரியுதாங்க? இது ஒரு அட்டிகை, இது கூடவே இந்த அழகான ஒரு தோடு வரும். ஸோ இந்த மாதிரி கல் வச்சதை பார்த்தனா எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி இந்த டோட்டல் செட்டு 2000, இது ஒரு 700 வாங்கினேன். அவ்வளோதான். நேற்று நாங்கள் 3 பேர் வாங்கின பர்ச்சேஸ் இது தான். ஆக்சுவலாக நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. அதனால எனக்கு பயங்கர டயர்டு. நார்மலாகவே டயர்டாகும். இதில் இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்க முடியல. அங்கே போய் நின்னதே அவ்வளோ டயர்டாக இருந்துச்சுன்றதுனால நான் சொல்லிட்டேங்க, நாளைக்கு நம்ம என்ன வாங்குறேன்றதை சொல்லிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நேற்று லேட் நைட்னால காமிக்க முடியல. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் இந்த செட்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.